அனைவருக்கும் வணக்கம். நிப்டி வந்து எந்த மாதிரி வந்து டைரக்ஷன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பிரீமியம் லெவல்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து எந்த மாதிரி டைரக்ஷன் வந்து மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அவங்க வந்து பிரீமியம் லெவல்ஸ் வச்சு காலோட பிரீமியம் புட்டோட பிரீமியம் வச்சு லெவல்ஸ் வந்து எந்த லெவல்ஸுக்கு பிலோ போனா வந்து மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்டுக்கான டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை டவுனுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் பிரீமியம் லெவல்ஸ் வச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் ஆக்டிவிட்டி எந்த மாதிரி வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஓப்பனிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் மூவ்மெண்ட் ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அபோவ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பனிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா வந்து ஒரு அப்ட்ரெண்டுக்கான ஆக்டிவிட்டியில வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி என்ன வச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஓப்பனிங் ப்ரைஸ்ல இருந்து நமக்கு வந்து பிலோ வந்து பாடத்துல தான் க்ளோஸ் பண்ணாங்க. அப்படிங்கும்போது ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணது அபோவ் ஓப்பன் பண்ணாங்க. நமக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணாம ஓப்பனிங் பிரைஸ் வந்து பிலோ வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு வந்து இங்க இருந்து வந்து ஒரு டவுனுக்கு உண்டான சப்ளையில் இருக்குது, அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான சப்ளையில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்து க்ளோசிங் பிரைஸ் வச்சு நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து பார்க்கும். நமக்கு வந்து பார்க்கும்போது ஓப்பனிங் அப் உண்டான ஓப்பனிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நமக்கு வந்து க்ளோஸ் வந்து பாடத்துல க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கு உண்டான விஷயத்த வந்து பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்த வந்து பார்க்கணும். அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை வந்து டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து க்ளோசிங் வந்து பாடத்துல க்ளோஸ் வந்து டைரக்ஷன் வந்து அப்புக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது மேல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு வந்து நமக்கு வந்து ஓப்பனிங் கேண்டலோட லோ வந்து கண்டினியூஸா கட் பண்ணி வந்து நமக்கு வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது லெவல்ஸ் லோ வந்து அந்த ஓப்பனிங் பிரைஸோட லோ வந்து கட் பண்ணி கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம வந்து பிரீமியத்துல வந்து எந்த மாதிரி வந்து இருக்கணும், எந்த மாதிரி வந்து டைரக்ஷன் வந்து யாரு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நம்ம வந்து டவுன்ஃபாலுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு வந்து காலோட பிரீமியம் வந்து அலோவ் பண்ணா மட்டும்தான் நம்ம கண்டினியூஸா வந்து டவுனுக்கு உண்டான மூவ்மெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ் 24,600 அப்படிங்கிறது ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து காலோட பிரீமியத்தை வந்து எந்த மாதிரி வந்து லெவல்ஸ்ல இருந்து பிலோ வந்து போகணும், அதாவது இந்த டைரக்ஷன் வந்து டவுன் ஃபால் வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து காலோட பிரீமியம் பாத்தீங்கன்னா வந்து அந்த லெவல்ஸ்ல இருந்து பிரீமியம் லெவல்ஸ்ல இருந்து லோ வந்து கட் பண்ணி பிலோ போனா மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஸ்பாட் சார்ட்டுக்கு ஒரு டவுன் ஃபாலுக்கு உண்டானது வந்து நடக்கும் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இங்க வந்து டைரக்ஷன் வந்து அப்பு கன்வெர்ட் ஆயிட்டு திரும்ப வந்து ஒரு லெவல்ஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அப்புக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க. கண்டினியூஸா வந்து அப்புக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு லெவல்ஸ் இருந்து பார்த்தா நமக்கு வந்து கண்டினியூஸா மார்க்கெட் லோ வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்புக்கு கன்வெர்ட் ஆயிட்டு ஒரு லெவல்ஸ்க்கு போனோம்னா ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பிரீமியம்ஸ்ல வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து 24,600 அப்படிங்கிறத ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஓப்பனிங் பேஸ் பண்ணிட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரீமியம் 24,600 சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 215 நமக்கு 209 அந்த லெவல்ஸ் தான் வந்து சப்போர்ட்டா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது ரெசிஸ்டன்ஸ், அதாவது காலோட பிரீமியத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தா 264. அந்த 264 அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அந்த வேல்யூல இருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிலோ வந்து ஓப்பனிங் அபோவ் கொடுத்துட்டு பிலோ வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கிறதா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மார்னிங் நடந்திருக்கும். இந்த வேல்யூ வந்து அதோட கேண்டில் வந்து க்ளோசிங் பார்த்தா பாடல் வந்து க்ளோஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிலோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் அந்த இடத்துல வந்து நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா 24,600 அப்படிங்கிற பிரீமியம் பாருங்க எங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். நமக்கு வந்து 311 ரூபா வந்து போயிட்டு நமக்கு வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்காங்க. ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து மேல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டத்துல வந்து அதாவது செகண்ட் ரெசிடென்ஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, பிலோ வந்து க்ளோஸ் பண்ணாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் இருக்குது, அதாவது பாத்தீங்கன்னா காலோட பிரீமியம் பாத்தீங்கன்னா வந்து இந்த லெவல்ஸ் போச்சுன்னா வந்து செல் பண்ணுவாங்க, அதாவது டவுன் ஃபாலுக்கு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதாவது காலோட பிரீமியம் இங்க செல்லப் ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா செல்லப் நடந்திருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலோட பிரீமியம் செல்லப் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்யூஸா இந்த டவுன் ஃபால் கன்யூ பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து
215 209 அந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணி பிலோ போனா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து அடுத்த ஒரு சப்போர்ட், அதாவது கார்பன் பிரீமியம் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 167 170 அந்த லெவல்ஸ் வந்து அடுத்த லெவல்ஸா இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா வந்து அந்த பிரீமியத்தை வந்து ஃபாலோ பண்ணிருக்கா, அதாவது டவுன் இல்லாம ஃபாலோ பண்ணிருக்கா அப்படின்னா வந்து நமக்கு கிடையாது. அதாவது 24,600 பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் விட்டு பிலோ போகவே இல்லை அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து பார்க்க முடியும். கண்டிப்பா பாருங்க, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லோ கிரியேட் ஆனது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சப்போர்ட், அதாவது 940 பாத்தீங்கன்னா அந்த பிரீமியம் வந்து சப்போர்ட் எடுத்து மேல வந்து போயிருக்காங்க. அப்படிங்கிறது போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்க்கு நியரஸ்டா போய் ஃபால் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அடுத்து பாருங்க, அடுத்த லெவல்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த லெவல்ஸ்க்கு போயிட்டு வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்காங்க. திரும்பவும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். இந்த பிரீமியம் மேல அப் ட்ரெண்டுக்கு முன்னாடி அது பண்ணணும் அப்படின்னா வந்து புட்டோட பிரீமியம் பார்த்தோன்னா பிரைஸ் அந்த வந்து டிராப் ஆகும் ஒரு லெவல்ஸ் இருந்து ஒரு இந்த பிரீமியம் வந்து மீட் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படிங்கும்போது அந்த மீட்டிங் பாயிண்ட் இருந்து பிலோ வந்து சஸ்டெயின் ஆகும். அதாவது புட்டோட பிரீமியம் பிலோ வந்து போனா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபர்தரா வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அப்புக்கு உண்டான டேரக்ஷன் வந்து பண்ணணும். அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்து காலோட பிரீமியம் அப் ஆகும். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு காலோட பிரீமியம் அப் ஆகும் அப்படிங்கிறது பார்க்க முடியும் நமக்கு. அப்படிங்கும்போது அந்த ஆக்டிவிட்டி இந்த இடத்த வந்து பண்ணல அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிளியர் கட்டா பார்க்க முடியும். நமக்கு வந்து காலோட பிரீமியம் டவுன்ஃபாலுக்கு உண்டானதை சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத பார்க்க முடியும். நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வரும்போது பை பண்ணி, அதாவது கவர் பண்ணிக்கிறாங்க, பர்சன் வந்து கவர் பண்ணி இந்த இடத்த வந்து மூவ்மெண்டம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு லெவல்ஸ்லயே வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், எந்த விதமான பையின் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரிங்களா, கல்வி நோக்கத்திற்காக மட்டும் எடுத்துக்க. நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரீமியம் லெவல்ஸ் வச்சு எந்த மாதிரி டைரக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு வந்து இதே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு புட்டோட பிரீமியம் எடுத்து வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து டைரக்ஷன்ல வந்து அலோவ் பண்றாங்க, அவங்க வந்து எந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்து போனா வந்து நமக்கு வந்து ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து காலோட பிரீமியம் அப் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் விட்டு நமக்கு 24,700 600 அந்த புட்டோட பிரீமியம் வந்து எடுத்துப்பாங்க. நமக்கு வந்து அந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அலோவ் பண்றாங்க, பிலோ போறதுக்கு அலோவ் பண்றாங்களா இல்ல வந்து அபோவ் போறதுக்கு அலோவ் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்க முடியும். பாருங்க, இந்த லெவல்ஸ் போகும்போது என்ன இருக்கு அப்படின்னா வந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அதாவது புட்டோட பிரீமியம் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 317 அந்த லெவல்ஸ் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெவல்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெஜெக்ஷன் நடந்திருக்கு. திரும்ப சப்போர்ட் அப்படிங்க பார்த்தா நமக்கு வந்து 247 அந்த லெவல்ஸ் போகும்போது பிரீமியம் சப்போர்ட் இருக்கு. இந்த லெவல்ஸ் பிலோ வந்து போகவே இல்லை. அப்படிங்கும்போது இந்த பிரீமியம் பாருங்க டிகேங்கிற விஷயம் வந்து நடந்திருக்கு. நமக்கு வந்து டிகேங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நடந்திருக்கும். இந்த பிரீமியத்தோட லெவல்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரீமியம் வந்து டிகேங்கிறது புட்டோட பிரீமியத்துல வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு வந்து டிகே வந்து ஜாஸ்தியா வந்து இந்த இடத்த வந்து சஸ்டெயின் ஆகும்போது ரெண்டு சைடுமே டிகே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு பாருங்க இந்த பிரீமியம் பிலோ வந்து க்ளோஸ் வச்சாலுமே நமக்கு பாத்தீங்கன்னா அந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியல அப்படின்னா ஸ்ட்ராங்கா வந்து இந்த பிரீமியம் வந்து செல்ல பானா மட்டும்தான், அதாவது புட்டோட பிரீமியம் ஸ்ட்ராங்கா வந்து பிலோ வந்து செல்ல பானா மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்து வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்க முடியும் நமக்கு.